தேனி, சேலம் தொகுதிகளில் தோல்வியை தழுவினால் தங்களின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரலாம் என்ற பயத்தில் இபிஎஸ், ஓபிஎஸ் இருவரும் பணத்தை வாரி இறைத்து வருவதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுடன் இடைத்தேர்தலும் அறிவிக்கப்படும் என்று தூங்கும் போது கனவு கூட கண்டிருக்க மாட்டார் எடப்பாடி. இடைத்தேர்தலில் 9 தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும் என்ற பயம் அவரை துரத்துவதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இதனிடையே தேனியில் தனது மகனை நிற்க வைத்து மகனுக்கு அரசியல் அச்சாரத்தை துவக்கி வைத்துள்ளார் ஓபிஎஸ். இதேபோல் இபிஎஸ்ஸின் சேலம் மாவட்டத்தில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக மோதுகின்றன. அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு எதிராக எஸ்ஆர் பார்த்திபனை களமிறக்கியிருக்கிறார் ஸ்டாலின். சேலம் தொகுதியின் வெற்றியை கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறார் எடப்பாடி. முதலமைச்சராக இருந்துவிட்டு சொந்த தொகுதியில் தோற்றுவிட்டால் கெட்ட பெயர் வந்துவிடும், கட்சிக்குள்ளும் மோசமான இமேஜை ஏற்படுத்திவிடும் என நினைக்கிறார். எனவே சரவணனை எப்படியாவது ஜெயிக்க வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதனால் சேலம் தொகுதியில் இபிஎஸும் தேனி தொகுதியில் ஓபிஎஸும் வெற்றி பெற எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு வருகின்றனர். இந்த இரு தொகுதிகளிலும் தோல்வியை தழுவினால் இவர்களது அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகிவிடும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இதனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருவரும் பணத்தை வாரி இறைப்பதாக அதிமுக வட்டாரத்தில் கூறுகின்றனர். ஆனால் மக்கள் என்ன கணக்கு போட்டு வைத்துள்ளார்கள் என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும்.